சரண்யா என்ன சாப்பிட்ற? பணியாரம். எனக்கு தெரியாம காலங்காத்தாலே பழைய பணியாரம் எடுத்து திங்கற. காலங்காத்தால சாப்பிட்டது யாரு? நீ? நானும் பிரஷ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அப்படியா? ஓ, அப்ப நான் தான் பல்லு விளக்காம சாப்பிட்டுருக்கிறேன். That's correct. Yes, correct. Yes, correct. Yes, correct. நல்லா இருக்கு. டைம் ஆயிடுச்சா? நான் படம் பார்த்துட்டு இருப்பேனே ஜாலியா. புஜ்ஜிமா பாலா? டைம் தெரியலையா? பார்த்துட்டா? துணியெல்லாம் ஒன்று கூட மடிச்சு கூட வைக்கலாம். வீட்டில் இருக்கு, அது கூட பண்ண மாட்டேன். டைம் 8:50. 8:50? ஆமாம். பொறுமையாக சாப்பிடு. இங்கே இது யாருமே சீரியஸெல்லாம் இல்லை. பொறுமையாக சாப்பிடு. வேலைக்கு தானே போகிறேன், 5 நிமிஷம் லேட்டாக போனாலும் தப்பு இல்லை. நீ சொல்லக்கூடாது. நான் சொல்லக்கூடாது. வேறு யார் வந்து உங்கள் தாத்தாவை வந்து சொல்லட்டும். கடைக்காரங்க சொல்லணும். கடைக்காரங்க? நம்ம வீட்டில் பெரிய டிவி இருக்குது. அப்போ என்ன பைத்தியமாட்ட அப்பப்போ அவனுக்கு? சரி, கடைக்காரங்க என்ன சொல்லணும்? லேட்டாக வந்துட்டுன்னு சொல்லுவாங்களா? அது நீ சொல்லக்கூடாது. லேட் ஆயிடுச்சு, 5 நிமிஷம் முன்னாடி பண்ணா கூட தப்பு இல்லை, 5 நிமிஷம் பின்னாடி பண்ணா கூட தப்பு இல்லை. அவங்க கடை ஓனர் சொல்லணும். ஓனர் தப்பு இல்லை, 5 நிமிஷம் பின்னாடியே கூட வாங்க அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. லேட் ஆனாலும் லேட் ஆகலனாலும் நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நாம் பொறுமையாக போகணும், பொறுமையாக வரணும். பைக் ஓட்டுறது அது என்ன, அது சும்மா ஸ்லோவாக தான் ஓட்டுறேன். என்ன பெரிய பைக்கில் வச்சுருந்தா என்ன சொல்லுவீங்க? நானும் ஓட்ட பைக் வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இதை வச்சுட்டே உன்னை கையில் பிடிக்க முடியல. பெரிய பைக்கு டொக்காட்டி அருமையாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. என்ன பண்ணுவேன் நீ வீட்டில் இருந்துட்டு? படம் பார்ப்பேன். அப்புறமா வீடியோ போடுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். ஆக்டிங் பண்ணுறதுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுவேன். அவ்வளோதான். அப்புறம் டைம் ஆயிரும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கிட்டு, சாயந்தரமாக தண்ணி ஊற்றிக்கிட்டு ரெடி ஆகிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு கேட்டுட்டு இருந்தேன்னா டைம் ஆயிரும். கரெக்டாக அவனை கூட்டிகிட்டு வரத்துக்கு வந்துடுவேன். வந்துட்டு கூட்டிகிட்டு வந்து அப்புறம் அவ்வளோதான். ஏன்? பொறுமையாக சாப்பிடு சரண்யா. எதுக்கு இவ்வளோ அவசரம்? விக்கிக்கு போகுது. இல்லையா? இல்லை. சரண்யா, எனக்கெல்லாம் நான் சாப்பிடும்போது எனக்கு விக்கிச்சுன்னா என்ன பண்ணுவா? இன்னும் எடுத்து வாயில் தூத்துவியா? ஓ, நான் சாப்பிட்டுன்னு சொல்லி நினைக்கிறேன். நீ அப்படிங்கிற விக்கிக்கிட்டு சாவ சொல்ற என்ன? அப்படிங்கிற? ஐயோ, எனக்கெல்லாம் வேணாம். எச்சி அதெல்லாம் சாப்பிடுவேன். கிசுக்கினா தரையா? நான் அடிச்சுட்ருவேன். கிசு கொடு. கொடு. ஆஹா, அப்படியெல்லாம் என்ன? கன்னத்தில் கொடு. அங்கெல்லாம் கொடுக்க முடியாது.
அப்போ எங்கே தருவா சொல்லு. எங்க தரும்னு சொல்றேன், நினைச்சிட்டே போட்டு சாயந்தரம் வந்து சொல்றேன். உன்னை நினச்சிட்டே தூங்கலன்னா தூக்கம் வராது. அப்ப யாரு நினைச்சிட்டு தூங்கினா தூக்கம் வரும்? ம் உன்னை நினச்சா தூக்கமே வராது எனக்கு. அப்ப யாரு நினைச்சிட்டு படுத்தா தூக்கம் வரும் சொல்லு. ம் எங்கள் ஆயாவை. எங்க ஆயா தான் எல்லா எதுக்கும் சரிப்பட்டு வர்றது. சரி இப்போ எனக்கு கிஸ் தரையா இல்லையா? இந்தா கிஸ் கொடுக்க சொன்னா என்ன மாடு அசை போடுற மாதிரி அசை போட்டுட்ருக்குறா. ஏய் தண்ணி கொஞ்சம் கொடு. ஐயோ எங்கே துப்புறா சாமி. ஏன் எல்லாம் கிச்சனுக்குள்ளே எதுக்கு இந்த மாதிரி கை கழுவுறதெல்லாம் வச்சாங்கன்னு தான் தெரியல. வாஸ்து சாஸ்திரம் பேசாது தெரியுமா? ஆனால் உலகமே அப்படி தான் வச்சிட்டு இருக்குது. கிச்சனுக்கு பக்கத்துலேயே டைனிங் ஹாலுக்கு பக்கத்துலேயே பெட்ரூமுக்கு சாமி ரூம்பு முன்னாடி இருக்குதுன்னா பின்னாடி பாத்ரூம் இருக்குது. இந்த மாதிரிலாம் யார் போய் கோயில் கட்டுறாச்சு இது வீடு கட்டுறாங்க. தண்ணியா வேணும்? சட்டி தண்ணி சாமி, எனக்கு டைம் ஆயிடுச்சு சாமி. இந்தா சாமி தண்ணி வேணும் அப்படியே. எட்டு வதச்சுன்னா அவளுக்கு தான் தெரிஞ்சுவோம். எப்படி எப்படி பேசணும்னு தெரியாது ஒரு பையனுக்கு. பார்க்குறியா? என்கிட்ட உங்கள் வேலையை காமிக்காத. உங்ககிட்ட வேலையை காட்டாம என்கிட்ட உங்கள் வேலையை காமிக்காத. உங்ககிட்ட வேலையை காட்டாம தா அத்தா உங்கள் பிள்ளைகிட்ட சொல்லி வை. பிள்ளை பேசுறதே சரியில்லை. என்ன பேச நீ வாய் வச்சுட்டு கம்மிங்கிற. நான் என்ன கிசு கேட்டால் தர மாட்டேங்குது. நான் என்ன பண்ணிட்டோம்? குடுறி. இப்பதான் மூடி வச்சுட்டு கழட்டி வச்சிருக்கேன். இப்படி வச்சு தேடிட்டு இருக்கிறேன். அத்தான் நீ லூசுன்னு எனக்கு தெரியுமே. பைத்தியமே பிடிச்சிப்பா. நீ ஒரு லூசுன்னு எனக்கு தெரியுமே. டைம் ஆச்சு. இந்த அல்வாவை 2 நாளா எடுத்துட்டு போறேன். எந்த கழுதையும் திங்க மாட்டேங்குது. இந்த இவங்க சப்ஸ்கிரைபர் அவங்களுக்கு கொடுத்துரு. அவங்க சாப்பிட்டுட்டோம். இந்த டிஃபன் பாக்ஸ் மட்டும் தயவு செஞ்சு திறந்துடாதீங்க. திறந்துன்னா பெரிய ஆபத்து இருக்குது. இதுல குண்டு வெடிச்சிடும். என்னது இது? ஓகே, எல்லாம் தண்ணி கொண்டு போவோம். நான் மட்டும் தான் வெறும் பாட்டில் கொண்டு போறேன். ஏன்னு சொல்லுங்க. அது அப்படின்னு பைத்தியக்காரன்னு சொல்றேன். காசு கூட காசெல்லாம் இல்லை இருக்குது. காசு கம்மியாக தான் 50 ரூபா தான் இருக்குது. உங்கள் அம்மா கிட்ட இருக்குது 10 ரூபாய் வாங்கிக்கோ. 10 ரூபா வாங்கிப்பேன். சின்ன பிள்ளையா நீ? சின்ன பிள்ளை இல்லை, எரம மாடு. ஓகேவா? நைஸ். அந்த கண்ணாடி கூட தொடச்சி வைக்க மாட்டியா? உனக்கு அதுதான் திருநீர் இருக்குதுல்ல, வெள்ளை திருநீர் டம்ளர்ல போட்டு நல்லா கரைச்சி எடுத்து நல்லா ஃபுல்லு தடி விட்டு நல்லா காயிட்டோம். காஞ்ச வாட்டி பேப்பர் இல்லைன்னா ஒரு மொத்தமான துணி எடுத்து தொடச்சு விட்டு அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அந்த எரம மாடு நான் உன்கிட்ட சொன்னா நீ என்கிட்ட சொல்ற. தொடச்சு விட்டுரு. உனக்கு அதான் வேலை. எவ்வளவு நேரம் மேக்கப் பண்ணுவா? அட ஏசரனே திரியிற. வா வா போலாம், வா டைம் ஆகுது, வா. நான் கொஞ்சம் நிம்மதியாக படுத்து தூங்கணும். ஒரு ஊக்கி இருந்தா யாரா கொடுங்களே தான். ஊக்கி டெய்லி வாங்கிட்டு எங்க சரி காசு உங்ககிட்ட போய் காசு கேட்டேன் பாரு. என்னத்தை தான் அப்படி தேடுவேன். ஏது காசு? ஏதுனால காசை பத்தி கேட்க கூடாது. சரி அந்த சட்டியில் ஒரு 200 ரூபா இருக்கு. இந்த ஆதார் கார்டு எல்லாம் எடுத்து வச்சிரு எருமை. சரி எடுத்து வச்சிடுறேன். அதான் சட்டியில் 200 ரூபா இருக்குது. இந்த சொன்ன வாசனம் கொஞ்ச நேரத்துல எனக்கு ஃபோன் 8:58 ஆயிடுச்சு. புடி 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 சாவி எடுத்துக்கோ. மா ஊக்கி மட்டும் ப்ளீஸ். வேண்டாம் 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 இருக்குது.
கலக்கிற அழகா இருக்கிற கிஸ் மட்டும் கேட்டால் மட்டும் தர மாட்டேங்குது. நான்சென்ஸ் இடியட். ஆ கண்ணாடி வர பத்த மாட்டேங்குது. கண்ணாடி சைஸ் தான் இருக்குது மூஞ்சி. எதுக்கு இந்த கண்ணாடி எதுக்கு மாட்டிகிட்டு இருக்கிற? நல்லா இருக்குதா? நல்லா இருக்குது. நல்லா ஃபாரின் பிள்ளையாட்டு இருக்கிற. ஐயோ பயமாக இருக்குது. எங்க கடையில வர சோடா புட்டி என் கடையில சோடா புட்டி ஆட்டவே இருக்கு. இப்போ வச்சுட்டு தேடும் தா ஏதாவது பில்லு எவ்வளவு ரேட்டுன்னு பச்சுனதா நானும் ரேவதிக்கும் சிரின்னு சிரிப்போம். சரி கண்ணாடி எடுத்து பத்திரமா இந்த கண்ணாடிக்கு திருநீர் போட்டு நல்லா தொடச்சு வச்சிரு. ஆமாம் ஆமாம். ஓகே பாய். போயிட்டாரேன். சோடா புட்டி ஆட்டமே இருக்குது கண்ணாடி பட்டது. ஏய் நல்லா இல்ல. நல்லா தான் இருந்துச்சு. மா வேற குழம்பு ஏதோ பண்ணிடு. உங்கள் அம்மாவுக்கு பேய் ஓட்டிடலாமா இன்னைக்கு? பேய் ஓட்டுற வீடியோ சேனலில் இருக்குது சரண்யா, யாருமே பார்க்க மாட்டேங்கிறாங்க. அந்த வீடியோ எவ்வளோ சீரியஸாக எடுத்தேன்னு தெரியுமா? நிஜமாலுமே பேய் வந்துருச்சுப்பா. சரண்யா ஓகேவா? ம் சரி வா பாய். போயிட்டாரா? இன்னைக்கு சண்டே எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது. எல்லாமே வீட்டில் இருந்துட்டு ஜாலியாக மட்டன் சிக்கன் வறுவல் அப்புறம் என்ன எல்லாமே செஞ்சு சாப்பிடுது ஜாலியாக. ஃபிஷ்ஷு எல்லாம் எடுத்து நல்லா நிம்மதியாக சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்து படுத்து தூங்குங்க. நான் ஒர்க்குக்கு போயிட்டு வரேன். பாய்.